அப்புறம் வீட்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியம். ம். ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆச்சு பார்த்து. ஆமாம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. ஜூட் அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்கண்ணா. நல்லா நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரா? சரி சரி. நல்லா இருக்காருங்கண்ணா. நல்லா இருக்காருங்க. சத்தியில் தான் இருக்காரு? ஆமாங்கண்ணா, எங்களோட தான் இருக்காருங்க. பவானி சார் வராருங்களா? பவானி சாகர் வர்றது இல்லைங்கண்ணா. நாங்க எங்கேயாவது வந்தோம்னா கூட்டிட்டு வருவோங்க. அப்படியா? சரி சரி. மறுபடியும் விசேஷத்துக்கு போறது இதுக்கு மாதிரி இதுக்கு போயிட்டு வர்றேங்கண்ணா. நல்லா ஆக்டிவா இருக்காருல்ல? நல்லா இருக்காருங்கண்ணா. நல்லா இருக்காருங்கண்ணா. ஓகே ஓகே. இந்த சமீபத்தில் வந்து ஜான்சன் வந்திருந்தான் வீட்டுக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா, வந்துருந்தாருங்கண்ணா. ஜான்சன் வந்து அவன் என்னுடைய கிளாஸ்மேட்டு. ஓ சரி சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ ராமபாரதி உங்களுக்கு அறிமுகம் இருக்கா? இல்ல, பார்த்துருக்க மாட்டார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை உங்களை பார்ப்போம்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. சத்தியில தான் இருக்கிறீங்க, ஆனாலுமே வந்து உங்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இன்னும் அமையல. கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் சார், உங்களை மீட் பண்ணுறேங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க பவானி சாகர்ல இருக்கீங்களா சார்? பவானி சாகர். ஆமாம் ஆமாம். எங்க இருக்கீங்க? ஃபேமிலி பவானி சாரில் இருக்காங்க. நான் குமாரபாளையத்தில் இருக்கேன். குமாரபாளையம். அப்போ பவானி குமாரபாளையத்தில் இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். அம்மா நல்லா இருக்காங்க. 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 நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. உங்களை பார்த்தது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க சார். ஓகே ஓகே. என்ன ஜோட் அண்ணா சொல்லுங்கண்ணா. எங்க உங்க முகத்தை காமிங்க. ஏன் நீங்க வீடியோ ஆஃப் பண்றீங்க? வாங்க வெளியே வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணா. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்கண்ணா. நீங்க நம்ம மீட் பண்ணிருக்கோம்ல, ஒரு ட்ரிப் மீட் பண்ணோம்ல அங்க சுப்பிரமணிய வீட்ல. ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே. ஆமாங்கண்ணா. இவரு ராமபாரதி உங்களுக்கு அறிமுகம் உண்டா? இல்லைங்கண்ணா. இல்ல, அவர் வந்து எங்க பேட்ச். எந்த பேட்ச் ஆக்சுவலா? இல்ல அப்பெல்லாம் 10th 95. அதான் 10th 95ங்க. 95. நான் 83. அதான் அவரு ஜூடு வந்து அப்ப ரொம்ப குட்டி பையன். நம்ம காலத்துல வந்து ஜூடு வந்து ரொம்ப குட்டி பையன். 3 வயசு. 3 வயசுங்க. ஓகே ஓகே. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர்ஸ் வந்து 3 பேர். ராமபாரதி, லக்ஷ்மண பாரதி, வெங்கடாச்சலபதி. 3 பேர். சரி சரி. நான் பேர் கேள்விப்பட்டிருக்கிறேங்கண்ணா. ஆமா நேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. லக்ஷ்மண பாரதி வந்து இப்போ டாக்டர். இவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் வெங்கடாச்சலபதி வந்து சேலம் ஸ்டீல்ஸ்ல வந்துட்டு மேனேஜரா இருக்காரு. ஓ சரி சரி சரிங்கண்ணா. சரி. ஜூட் எங்க ஒர்க் பண்றீங்க? நான் இங்க மாரனூர் அப்படிங்கிற ஒரு மிடில் ஸ்கூல்ல பிடி அசிஸ்டண்டா இருக்கேங்க. ஓகே சார். ஓகே ஓகே. பிடி மாஸ்டருக்காக வந்து டீம்ல இருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டேங்கண்ணா. ஸ்கூலுக்கு வந்துட்டேங்கண்ணா. ஓ அப்படிங்களா? நாம லாஸ்ட் டைம் நாம மீட் பண்ணும்போது நான் அந்த ஸ்கீம்ல இல்லம் தேடி கல்வியில இருந்தேன்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு 2 months ஆச்சுங்க. ஓ, அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டீங்களா நீங்க? மீண்டும் ஸ்கூலுக்கே வந்துட்டேங்க. ஸ்கூலுக்கே வந்துடலாம். இல்லம் தேடி கல்வி ப்ரோக்ராம்ல தானே இருந்தீங்க நீங்க? இல்லம் தேடி. ஆமாங்க. அது கோஆர்டினேட்டரா இருந்தேங்க. ஆமா. இப்பவும் அதையும் கவனிச்சுட்டு ஸ்கூலையும் பார்த்துட்டு இருக்கேங்க. சரி. மாரனூர் இல்லைங்களா? மாரனூர் கவர்மெண்ட்ல கொஞ்சம் இதா இருக்கு, அதாவது ஃபண்ட் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கங்காட்டி என்னோட பிளேஸுக்கு போட்டவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால அடிஷனலா அதையும் பாருங்க அப்படின்ட்டாங்க. அதனால ஃபுல் டைமா ஸ்கூலும் ஈவினிங்ல மட்டும் இல்லம் தேடி கல்வியை பார்த்துட்டு இருக்கேங்க. அண்ணா ராஜா நல்லா இருக்காரா? ராஜா நல்லா இருக்காருங்கண்ணா. ராஜா சக்தி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பிஜி அசிஸ்டண்டா இருக்காருங்க. சரி, அத கேள்விப்பட்டேன். நியூ இயருக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு. நியூ இயர் கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிங்கண்ணா. இப்போ ராமு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்றது, ரொம்ப பிரில்லியண்டான பேட்மிண்டன் பிளேயர். எங்க காலத்துல பிரில்லியண்டான பேட்மிண்டன் பிளேயர்.
பிரில்லியன்ட் நீங்க தானே ஹெட் வச்சா, நாங்க பிரில்லியன்ட்ல சென்டர் யார் நீங்க தானே வச்சலாம். இல்ல இப்ப நம்ம ப்ரோக்ராமே பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா பிடி நாகராஜ் சார் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் தான் இது. அவரு இப்ப எங்களை வந்து ஸ்கூலுக்கு அடையாளம் காமிச்சதே அவரு தான். ஏன்னா வந்து பி கிளாஸ்ங்கிறது வந்து ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு கிளாஸ் நாங்க படிச்ச காலத்துல, எங்களுடைய செக்ஷனு. பட் பாத்தீங்கன்னா அவரு எங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல வந்து ஷைன் பண்ண வச்சார். 1979 இருந்து 1982 வரைக்கும் எங்களுடைய பீரியட் அது. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ எங்களை வந்து ஓரங்கட்டின ஒரு கிளாஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணது வந்து சார் தான். நல்ல டேலண்டடான பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு நல்லா பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து 1980 வந்து கவுந்தப்பாடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சுக்கு கூட்டிகிட்டு போய் இல்லை பெரிய வேலையெல்லாம் பண்ணார். பெரிய நல்ல பயங்கரமான ட்ரைனிங், அது சாதாரண ட்ரைனிங் இல்லை, பக்காவான ஒரு ட்ரைனிங். இப்போ உங்க பீரியட்ல பிடி படிக்கும்போது அவரு இருக்காரு இல்லைங்களா? இருக்காரு. சரி, அவர் பத்தின ராமு, பிடி நாகராஜ் சார் பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. பிடி நாகராஜ். எனக்கு அதிகப்படியான அனுபவம் அவர்கிட்ட இல்ல, ஏன்னா கிரவுண்டுக்கு அதிகமா நான் போனதில்ல. சரி. பட் மத்த இதுல பாப்போம். மத்த இதுல பாப்போங்க. ஓகே. அதனால அதிகப்படியான இது அவர்கிட்ட இல்லைங்க. ஷர்மிளா உள்ள வந்திருக்காங்க. ஷர்மிளா, வெல்கம் ஷர்மிளா, ப்ரோக்ராமுக்கு வாங்க. நல்லா இருக்கீங்களா ஷர்மிளா? நல்லா இருக்கேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் ப்ரோக்ராமுக்கு வந்தது. சரிங்கண்ணா, நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி. உங்க ஃபாதர் வந்து கிரேட்டஸ்ட் ரோல் மாடல் எங்களுக்கெல்லாம். உங்க ஃபாதர். சரிங்க சார். ஜமேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான டென்னிஸ் பிளேயரு. பேட்மிண்டன்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெகா ஸ்டார் எங்க காலத்துல. அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கலாம். அவரு நாகராஜ் சாருக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. பிடி நாகராஜுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிடி நாகராஜ். ஆமாங்க. நான் பேட்மிண்டன் விளையாடும் போது ஏண்டி உங்க அப்பா எப்படி ஆடுறான், உனக்கு என்ன ஆடுறதுக்கு, விளையாடுறதுக்கு ஒழுங்கா நீ ஒழுங்கா விளையாட மாட்டியா, உங்க அப்பா எப்படி விளையாடுறான் அப்படின்னு என்கிட்ட திட்டுவேன். ஜமேஷ் சார் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு காலகட்டம் அது. அவர் வந்துட்டு ரெண்டுமே வந்து நல்லா விளையாடுவார். டென்னிஸும் அருமையா விளையாடுவாரு, பேட்மிண்டனும் அருமையா விளையாடுவாரு. அவருடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அவர் லெஃப்ட் ஹேண்டர். உங்க ஃபாதர் லெஃப்ட் ஹேண்டர், நல்லா அருமையா விளையாடுவார். அவருடைய ஜோடி வந்து சிவனப்பன் சார். சிவனப்பன் சாரும் அவரும் தான் வந்து ஜோடி. ராமு நாங்க அப்பெல்லாம் சின்ன குழந்தைகளா இருப்போம். சைக்கிள்ல உட்கார வச்சு எங்களை அந்த ஜிஹெச்க்கு முன்னாடி இருக்குதுங்களா, அங்க கூட்டிட்டு போவாரு, விளையாடிட்டு உட்கார்ந்துருப்போம். ஆமா, டென்னிஸ் கிளப் கூட்டிட்டு வந்துருவாரு. ஆமா. சரி ராமு, ஷேர் சம்திங் அபௌட் பிடி சார். பிடி சார் அவரை பத்தி ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசுங்க. அவரு ஆக்சுவலா நம்ம ஓகே, மத்த கேம்ஸ் எது இருந்தாலுமே நம்ம ஈடுபாடானது பேட்மிண்டன் மட்டும்தான். கண்டிப்பா. வேற கேம்ஸ்ல இருந்ததுனாலும் நம்ம இன்வால்வ் ஆனது பேட்மிண்டன்ல. ஆக்சுவலா பேட்மிண்டன்ல அவருடைய ஸ்பீடு தான் ரொம்ப அட்ராக்டிவ். என்ன ஒரு வாக்கிங், அவருடைய ஸ்பீட், வேகமா நடப்பாரு. நல்ல லீன் பாடி வித் பிளாக் ஸ்கின். பட் இருந்தாலும் வெரி அக்ரெசிவா இருந்தாரு. பட் நல்ல ஒரு செல்லமான கண்டிப்பு, அதிகமான கண்டிப்பு இல்லை, செல்லமான கண்டிப்பு. நிறைய விஷயங்கள் நமக்கு எப்படி ஆடணும்ங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. செல்லமான கண்டிப்புலயே அடி நிறைய நான் வாங்கியிருக்கேன். செல்லமான கண்டிப்புலயே அவர்கிட்ட அந்த 4 வருஷமா அடி அதிகமா வாங்கின ஒரே ஆள் நான் தான் அவர்கிட்ட. சரி. அடி வாங்கி தான் வந்து அந்த கேப்டன் போஸ்டுக்கு வந்தேன். அது கேப்டன் போஸ்ட் வந்தீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கவுந்தப்பாடி, பங்களாபுத்தூர், நம்பியூர், நிறைய இடம் போயிருந்தோம் ஆக்சுவலா. அப்புறம் எனக்கு ரொம்ப ரிமெம்பரன்ஸ் வந்து நம்ம ஜெயிச்சுட்டு கப்பெல்லாம் வாங்கிட்டு ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து அந்த கப்பு வித் போட்டோட ரொம்ப நாளா வச்சிருந்தேன் நான் ஆக்சுவலா. பட் இப்போ ஓகே, மறுபடியும் மாறி வரும்போது 1980
1980. ஓகே. இன்னையிலிருந்து 44 வருஷத்துக்கு முன்னால், 44 வருஷத்துக்கு முன்னால் அப்போவே வந்து தர்மசகாயம் சார் ஹெட் மாஸ்டரும் பிடி நாகராஜ் சார் பார்வதி மேடம் எல்லாருமே பிளான் பண்ணி பவானி சார் சர்க்கிள்லேயே ஒரு ரவுண்டு வர வச்சாங்க நம்மளை, அந்த கப்பெல்லாம் எடுத்து. அப்போ அதே பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா சுஜரிதா அவங்க வந்து கேத்ரின் அவன் அந்த டீம் வந்து டெனிகைட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே. சுஜாதா சுஜரிதா தெரியும், அவங்க எனக்கு கிளாஸ்மேட்ஸ் தான. ஆமா, கேத்ரின் வந்து டெல்சி டீச்சர் பொண்ணு, கேத்ரின் மங்களவதனி அவங்க டெல்சி டீச்சர் பொண்ணு. ஆமா, அவங்க டீம் வந்து டெனிகைட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின்னர்ஸ் அந்த அதே சேம் வருஷம் 1980ல. ஆமா, நம்ம பேட்மிண்டன் டீம் வந்து கப் எடுத்துட்டு பேட்மிண்டன் கப் நாம வச்சிருந்தோம், அவங்க டெனிகைட் கப் வச்சிருந்தாங்க. ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே வந்தாங்க அன்னைக்கு. அது ஒரு கிரேட்டஸ்ட். அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற வசதி எல்லாம் இருந்திருந்தா அதெல்லாம் கவரேஜ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு வெரி அற்புதமான ஒரு மெமரிஸா இருந்திருக்கும் நமக்கு. அப்புறம் மறுபடியும் அவர் சரவணன் இப்ப எப்படி இருக்காரு? சரவணன் சூப்பரா இருக்காரு. அவர் தான் டிரான்ஸ்போர்ட் டிவிஷன்ல வந்துட்டாருல. சந்திரமோகன் வந்திருக்காரு. சந்திரமோகன் வெல்கம். சந்திரமோகன் நம்ம சீனியர், நமக்கு சீனியர். சந்திரமோகன் சார் வெல்கம் டு ப்ரோக்ராம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. வீடியோ ஆன் பண்ணுங்க. பரவாயில்ல, என்ன முகத்தை காட்டுங்க. இன்றோட வந்து 50 வருஷம் ஆகுது தலைவா அந்த பள்ளியெல்லாம் சேர்ந்து. ஆமாமா, ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா வாழ்க்கையில நீங்க? ஆமா, பரமேஸ்வரன் சீனு ஸ்டுடியோ, சீனி, முத்துக்குமார், டாக்டர் முத்துக்குமாரும் 50 வருஷம் நண்பர்கள். அதான் பழைய நினைவுகளெல்லாம் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஜோடிப்பா அவர் பேசிட்டு இருக்கிற சந்திரமோகன் தெரியுதா உங்களுக்கு? யாருன்னு தெரியல. இவர் வந்து எங்களுக்கெல்லாம் சீனியர். இப்ப பேசிட்டு இருக்கிறவர் வந்து சேலத்துல இருக்காருங்க, எங்களுக்கெல்லாம் சீனியர். நம்ம சீனு ஸ்டுடியோ சீனு இருக்காரு இல்லைங்க, அவருடைய செட் இவரெல்லாம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப் சந்திரமோகன். சந்திரமோகன், பிடி சார் பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. பிடி நாகராஜ் பத்தி. கண்டிப்பா சொல்றேன் தலைவரே. சொல்லுங்க. ஒரு நிறைய நமக்கு கபடி, ஃபுட்பால் எல்லாம் நிறைய கத்து கொடுத்தாரு. ஆமா. நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன் தலைவரே. நேர்ல வருவோம், பள்ளிக்கு வருவோம். டெஃபினட்டா. சரி. பிடி நாகராஜ் சார் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி அறிமுகம் ஆனாருங்கிறத நான் சும்மா ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். 7th ஸ்டாண்டர்ட் வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். வயசு வந்து 12. சரிங்களா? பவானி சார் டென்னிஸ் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் டெய்லி ஈவினிங் டைமில் வந்து டென்னிஸ் விளையாடுவாங்க. அந்த டென்னிஸ் பால் வந்து எடுத்து போடுறதுக்காக தான் நாங்கள் போவேன். ஒரு 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டோன்னே நேராக டென்னிஸ் கிளப் போய் வெளியே நின்றுக்கிறது. ஜமேஷ் சாரு, சிவனப்பன் சாரு, நம்ம பிடி நாகராஜ் சாரு இவங்கெல்லாம் வந்து டென்னிஸ் விளையாண்டுருப்பாங்க டென்னிஸ் கிளப்பில். அப்போ அந்த 12 வயசுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பந்து எடுத்து போடக்கூடிய வேலை தான் அங்கே கிடைக்கும் நமக்கு. அப்படி வந்து நான் பந்து எடுத்து போடும்போது தான் வந்து நாகராஜ் சார் வந்து என்னை கவனிச்சார். இவன் நம்ம ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கிற, இங்கே வந்து பந்து பொறுக்கி போட்டுருக்கிறான். அப்படி தான் முதல் வந்து அவர் என்னை பார்த்தது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கூலில் வந்து தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி பேட்டு கொடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ட்டு. அவர் முதல் பேட்டு கொடுக்கும்போது அந்த பேட்மிண்டன் பேட்டை எப்படி பிடிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. பேட்மிண்டன் பேட்டை இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அப்படி இருந்த பையனை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வார்ம் அப் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் ஆடுற அளவுக்கு வந்து கொண்டு போனார். பிடி நாகராஜ் சாருடைய அந்த ஒரு ஸ்பிரிட்டுங்கிறது வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்பிரிட்டு. அது வந்து ஒரு காலத்தில் வந்து படித்தவங்க எல்லாருக்குமே வந்து அது நல்லாவே தெரியும். அவருடைய மேனரிசம், அவருடைய பேசுகிறக்கூடிய ஒரு ஸ்டைலு, ரெண்டாவது அவருடைய தோரணை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு அவர் ஒரு டீச்சர் தான். ஆனால் வந்து இப்போ நம்ம இமேஜினேஷனில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் அவர் இருக்கார். பிடி நாகராஜ் வந்து நம்ம இமேஜின் பண்ணும்போது
ஒரு இன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் வந்து எப்படி நம்ம சிலரையெல்லாம் வந்து வச்சு பார்க்குறோமோ அதே கேரக்டர் தான் வருது. பிடி நாகராஜ் சார் வந்து அவருடைய ஒவ்வொரு நடை உடை பாவனையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சேரில் உட்காந்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த கால் மேலே கால் போட்டு அப்படியே சாட்டை சுற்றிட்டு உட்காந்துருப்பார் பிடி ரூமில். அதெல்லாம் இன்னும் அப்படியே நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி கிரவுண்டில் நடந்து வரக்கூடிய ஒரு ஸ்டைலு, அதே மாதிரி இந்த ப்ரேயர் அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலு, கிரவுண்டில் வந்து எல்லாருக்கும் கோச்சிங் கொடுக்கக்கூடியது. அவரது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு டீச்சராக அவர் இருந்தாலுமே அவருடைய இப்போ எல்லாமே வந்து கவனிக்கக்கூடியது தான். முடுக்கந்தரையில் தான் அவர் வீடு இருந்தது, முடுக்கந்தரையில் தான் இருந்தது. சைக்கிளில் தான் வருவார். எங்கள் காலகட்டங்கள் முழுவதுமே வந்து அவர் அந்த 4 வருஷமும் வந்து நம்ம அந்த 1979 to 1982 நம்ம பீரியடு அந்த 4 இயர்ஸுமே வந்து அவர் சைக்கிளில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தார். இதுதான் இன்னைக்கு சைக்கிள் வந்து 10 நிமிஷம் ஓடணும்னா நம்ம மேலே கீழேயும் பார்க்குறோம். ஆனால் வந்து அவர் வந்து வருஷக்கணக்கில் வந்து சைக்கிளில் தான் வந்துட்டு போனார். ஈவன் வந்து டென்னிஸ் கிளப்புக்கு டென்னிஸ் விளையாடும் போது கூட வந்து அவர் சைக்கிளில் தான் வருவார். அந்த ஸ்பிரிட்டு, அவருடைய கேம் ஸ்பிரிட்டு. அதே மாதிரி அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். ராமு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒயிட் அண்ட் ஒயிட்டு சார், பிடி நாகராஜ் சார் அந்த கலர் ஷர்ட்டுங்கிறது வந்து எப்போது தான் போடுவார். கலர் ஷர்ட்டுங்கிறது எப்போது தான் போடுவார். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் தான் வந்து அந்த ஒரு பிடி டீச்சர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் வந்து அவர் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளையாடும் போதும் சரி, நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம வந்து அதர் டீம்ஸ் கூட நம்ம விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து உள்ள கிரவுண்டுக்குள்ளே விளையாண்டுருப்போம், அவர் வந்து கிரவுண்டுக்கு வெளியே விளையாண்டுருப்பார். இதுதான், அதாவது வந்து அவர் கையங்காலம் நிற்கவே நிற்காது. ஒவ்வொரு பாலுக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ராடினரியான, ஆமாம், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிளாப்ஸ் பண்ணுறது, ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா தானே விளையாடுற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அவர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தார். அதான் நல்லா ஞாபகம் இருக்குது. சத்தியமங்கலம் டீம் வந்து பவானி சார் ஸ்கூலில் வந்து விளையாண்டுருக்கு. டோட்டலாக வந்து நம்ம ஸ்கூலே வந்து அங்கே அசம்பிள் ஆகிருக்கு. நம்ம வந்து விளையாண்டுருக்கோம். அது வந்து பேட்மிண்டன் அந்த 3 கேம் செட்டு. ஃபஸ்ட்டு கேம் வந்து அவங்க எடுத்தாச்சு, செகண்ட் கேம் வந்து நாம் எடுத்தாச்சு, தேர்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 4 பாயிண்ட்டு தான் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூடை கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிட்டார். நாகராஜ் சார்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம், அந்த ஒரு மாதிரி அதிகார தோரணையிலே கரெக்ட் பண்ணுவார். அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் என்னை வெளியே கூப்பிட்டு ஏய் தம்பி, நீங்கள் விளையாடுறது வந்து நம்ம ஸ்கூலுக்காக விளையாண்டுருக்கிறீங்க, இந்த 4 பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் தலை நிமிர்ந்து நிற்கும், அதை மனசில் வச்சுட்டு ஆடுங்கடா, நான் போய் அந்த ஓரமாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை அப்படியே நான் கன்வே பண்ணேன், 4 பேருக்குமே கன்வே பண்ணேன். டேய், நம்ம சார் வந்து சாட்டையில் அடிப்பாருன்னு நான் பயந்துட்டு போனேன், ஆனால் வந்து அவர் அமைதியாக சொல்லிட்டு போயிட்டாரு, எப்படியாவது தம் பிடிச்சி அந்த 4 பாயிண்ட் எடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குட்டி ஆலோசனை எல்லாம் அதில் ராமபாரதியும் அடக்கம் தான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிஸ்கஷனில் வந்து அந்த ஒரு 4 பாயிண்ட் வந்து நமக்கு ஃபேவராக மாறிச்சு. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஞாபகம் இருக்காது, அந்த நமக்கு ஃபேவராக மாறிச்சு அந்த டிஸ்கஷன். அது ஒரு அருமையான ஒரு மூமெண்ட். அது பிடி நாகராஜனுடைய அந்த டைம்லி சேஞ்சிங் ஆட்டிடியூட், பிடி நாகராஜ் சாரினுடைய டைம்லி சேஞ்சிங் ஆட்டிடியூடு, அதாவது எப்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறவர் அந்த ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய ஸ்பீடெல்லாம் குறைச்சிக்கிட்டு அமைதியாக வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனார். அந்த அவர் ஒருவேளை சத்தம் போட்டிருந்தா நம்ம பயந்துருப்போம். சத்தம் போட்டிருந்தாரு, எப்பவும் சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டிருந்தாருன்னா நம்ம நிச்சயமாக அது பயந்துருப்போம் நம்ம. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அமைதியாக வந்து சொல்லிட்டு போயிட்டார், நம்ம ஸ்கூலில் நம்ம பசங்க முன்னால் விளையாண்டுருக்கிறீங்க, அதனால் தயவுசெய்து நம்ம ஸ்கூலுக்காக விளையாடுங்க, இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் அமைதியாக சொன்னது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து நமக்கு ஃபீட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்மளால எடுக்க முடியுது. ஷர்மிளா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்க ஃபாதர் பத்தி சொல்லுங்க, ஜமேஷ் சார் பத்தி. ஜமேஷ் சார் பத்தி சொல்லுங்க. ஜமேஷ் சார், நாகராஜ் சார் 2 பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் அப்ப சின்ன குழந்தைங்களா இருந்திருப்பீங்க. ஏமா அதான் அது அவங்க ஆடியோ ரிசீவ் பண்ணல அவங்களுக்கு. ராமு, இப்ப லட்சுமண பாரதி எங்க இருக்காரு? கோத்தகிரியா? சரி, ரைட்டு. இப்ப ரீசெண்டா வெங்கடாஜலபதி சன்னுக்கு மேரேஜ் நடந்ததா?
வெங்கடாஜலபதி. ஆமா ஆமா ரைட். தேவஜெயசீலன் கன்வே பண்ணாரு. தேவஜெயசீலன் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. வெங்கடாஜலபதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேவஜெயசீலன். அவர் வந்து கன்வே பண்ணாரு. அவர் கன்வே பண்ணாரு. ஆமா செல்வகுமார். அப்புறம் இவரு நம்ம மகாலட்சுமி. ஆமா ஆமா ஆமா. சண்முகம். தேவஜெயசீலன் அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 1 month 2 months ஒன்ஸ் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணுவார். அவரும் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் பேட்மிண்டன் பிளேயர் தேவஜெயசீலன். அவர் ஹைட்டுக்கு நல்ல அவர் எல்லா பொசிஷனுமே விளையாடுவார். ஃப்ரண்ட்டு, பேக்கு, சென்டர் எல்லா பொசிஷனுமே விளையாடுவார். போலீஸ் லைனில் தான் அவர் வீடு இருந்தது. தேவஜெயசீலன் வீடு வந்து போலீஸ் லைனில் தான் இருந்தது. ஆமாம் இதில் இருந்தது ஆஃபீஸ் குவார்ட்டருக்கு அங்கே கொஞ்சம் தள்ளி போய் போயிட்டு. ஆமாம் இன்னும் டச்சில் இருக்காரு அவர். இப்போ நம்ம ஏறாமோ நம்ம பவானி சார் ஸ்கூல் வந்து உங்களால் ரீகால் பண்ண முடியுதா? இல்ல மெமரியில இருக்குது. இது நம்ம எப்படி என்ட்ரன்ஸ், ஆபீஸ் ரூம், ஹெட் மாஸ்டர் ரூம் எல்லாமே எப்படி மைண்ட்ல ஓடிட்டு அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்க வந்து உலகத்துல வந்து பல நாடுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க ஏறாமோ. ஆமா ஆமா ஆமா. வேர்ல்டுல வந்து பல கண்ட்ரிஸ் போயிட்டு வந்தாலும் வந்து இன்னும் பவானி சார் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. பவானி சார் ஸ்கூல் இன்னும் ஞாபகத்துல இருக்கு இல்லையா? இப்ப உங்க வீட்ல இருந்து டென்னிஸ் கிளப் வழியா அப்படியே நடந்து வருவோமே, ஞாபகம் இருக்கா? டென்னிஸ் கிளப் நேரா உங்க வீட்டுல இருந்து அந்த பாறை தாண்டி டென்னிஸ் கிளப் ஏறி டென்னிஸ் கோர்ட் வந்துட்டு அப்புறம் ரைட்ல எடுத்து அங்க ஹாஸ்பிடல் ஆப்போசிட்ல ஏதோ ஹாஸ்பிடல் இருக்கும். ஆமாமா. அப்புறம் நம்ம கீழே வந்துருவோம். நீங்க இல்லைன்னா நம்பராலும் சரி நம்பாட்டியும் சரி அந்த செட்டப் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படியா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. டென்னிஸ் கிளப் பவானி சார் டென்னிஸ் கிளப் அதே இடத்துல தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் அதே இடத்துல தான் இருக்கு. அப்ப அந்த பிளேயர் கோயில் அங்க இருக்கும். அந்த பக்கம் தான். ஆமா. ஈவினிங் போகும்போது அப்படி போயிடுவோம். ஆமா. இப்ப என்னன்னா அங்க இப்ப டென்னிஸுக்கு பதிலாக ஷட்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. டென்னிஸுக்கு பதிலாக வந்து ஷட்டில் கேம் வந்து அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ. ஆமா. அன்பு சொல்லுங்க. மீட்டிங் கொடுத்தீங்க, ஜூம் மீட்டிங். ஆமா. 2 days பேக் கொடுத்துருக்கலாம். ராமு லிங்க் 2 days பேக் கொடுத்துருக்கலாம். இல்ல இது திடீர்னு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு மோட்டிவோட தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இப்ப நடக்குது. இப்ப அதாவது பிளஸ் வந்து ஈவினிங் தான் வந்தது கால்ஸ். இல்ல மெசேஜ் பார்த்தவங்களுக்கு ஓகே. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் தான். கூகுள் மீட் லைவ் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா? ஏன்னா வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியறதில்ல. அப்படிங்கிறதுனால கூகுள் மீட் லைவ்ங்கிறது வந்துட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரெகுலரா வந்து இதை வந்து டைம் டு டைம் எல்லா பர்பஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். லைனல் மொபைல்ல இருந்து ஜாயின் பண்றாரு. லைனல் அண்ணா வாங்க. அண்ணா ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? வெல்கம். ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. உங்க ஆடியோ. ஓகே. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நான் ஆக்சுவலி வெளிய இருக்கேன் இப்போ. நீங்க டிராவலிங்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமாம்மா, ஜஸ்ட் மீட்டிங் முடிச்சிட்டு வந்தேன். அப்படியா? சரி ஓகே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. அண்ணா மும்பைல தான் இருக்கீங்களா? ஆமாமா. மும்பைல இருக்கீங்களா? தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? இங்க இல்லம்மா, தானால இருக்க, மும்பைல தான் இருக்கேன். அப்படியா? சரி. ஆமாமா, டிராவல் எல்லாத்துக்கும் போனவங்களுக்கு எல்லாம் பண்றாங்க. டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாமா, டிரைவிங்ல இருக்கீங்களா? சரி ஓகே. நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க நடத்துங்க, கவனிச்சிருக்கேன். ஓகேண்ணா. நான் கவனிச்சிருக்கேன். நீங்க ஓகேண்ணா. பாருங்க. ராமு தெரியுதா யாருன்னு? லைனல் அவரு நம்ம
பாலோட அண்ணா, பாலுடைய அண்ணா, பால். ஓ பால் சகோதரி. பாலுடைய பிரதர், பாலுடைய பிரதர். சரி எப்படி சொல்றாங்க சார்? கனிமா டீச்சர் இருக்காங்கல்ல, கனிமா டீச்சர், ஆமா ஆமா. கனிமா டீச்சருடைய எல்டர்சன். அவங்க யாரு? இவர் வந்து ராமபாரதி, எங்க செட்டு ராமபாரதி, தெரியும். ராமபாரதி, லட்சுமண பாரதி, வெங்கடாச்சலபதி. ஆமா ஆமா. இவர் ஆமா எஸ் எஸ் கரெக்ட். ராம் லட்சுமணன். இவர் மிடில். ஞாபகம் வருது. சந்தோஷம். உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். ரைட் கரெக்ட் தான். அஜித் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். அஜித் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். அதாவது உங்க வீடு வந்து முதல் லைனு, இவருடைய வீடு வந்து 2வது லைன். நீங்க அப்புறம் ஏன் அந்த ஊரு நல்ல ஊரு? இன்னைக்கு அண்ணா பிடி நாகராஜ் சார் பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. பிடி நாகராஜ் சார் பத்தி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்ன ராமு, இப்ப கூகுள் மீட் லைவ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றோம். இப்ப நான் குமரபாளையத்தில் இருக்கேன். நீங்க சென்னையா பொள்ளாச்சியில் இருக்கீங்களா? பொள்ளாச்சி. அண்ணன் வந்து மும்பைல இருக்காரு. இப்ப ஷர்மிளா நேமா சத்தியமங்கலம் நினைக்கிறேன். இப்ப சத்தியமங்கலம் அல்லது தொட்டம்பாளையம் நினைக்கிறேன். அண்ணா பால் நல்லா இருக்கானா? ஆமாமா நல்லா இருக்கா. பால் நல்லா இருக்கா. தண்டபாணி வெல்கம் டு ப்ரோக்ராம். ஆமா எல்லாரும் அம்மா நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்கண்ணா, நல்லா இருக்காங்க. சரி குட். நான் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் உங்களை. சரி லைன்ல இருக்கேன். ரைட் நீங்க பேசிட்டே இருக்கேன். சரி வாங்க. ஓகே சரி வாங்க. வாங்க. டிரைவ் பண்றதால பேச முடியாது. சரி பாருங்க. நீங்க பேசுங்க, நான் லைன்ல இருக்கேன். ஓகேண்ணா. நீங்க பேசுங்க, நான் லைன்ல. ஓகே. ராமு, இப்போ வந்து இந்த கூகுள் மீட் லைவ் வந்து இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டா, இப்போ வந்து பார்த்தா நம்ம அலுமினி செட்டப்ல வந்து நிறைய எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க, டேலண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல இப்போ கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எஜுகேஷன் சம்பந்தமா வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்டை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. அப்போ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கூகுள் மீட்ல இப்போ நீங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செஷன் ஒரு 1/2 hour நீங்க பொள்ளாச்சியிலிருந்தே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து திடீர்னு அரேஞ்ச் பண்ணப்பட்டது. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம ஆக்சுவலி வந்துட்டு அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நானும் நீங்களும் மீட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 years ஆயிடுச்சு. 42 years ஆச்சு. 42 இல்லையா? 82. நீங்க 82ல முடிச்சீங்களா? 82க்கு அப்புறம் வந்து நம்ம 2 பேரும் இன்னும் மீட் பண்ணவே கிடையாது. இப்போ வந்து 2024ல நம்ம மீட் பண்றோம். ஒரு 42 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் தான் இது. போன்ல பேசியிருக்கோம், வாட்ஸ்அப்ல வந்து மீட் பண்றோம். பட் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து இதான் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பு தான் இது. பட் நீங்க வந்து ஏறக்குறைய அப்படியே தான் இருக்கிறீங்க. நான் நிறைய மாறி இருப்பேன். அப்ப ஸ்கூல்ல இருந்த அன்பர்ஸ் வேற, இப்ப இருக்கிற அன்பர்ஸ் வேற. அப்ப என்ன அப்படின்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து இப்ப செட் பண்றோம். இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் வந்து கன்வே பண்றது அப்படின்னா, இப்போ வந்து அண்ணா வந்து லைனல் அண்ணா வந்து மும்பைல இருக்காரு. அவர் அங்கிருந்தே வந்து கான்டாக்ட் பண்ணலாமே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம். இப்போ டீச்சர்ஸ், இப்போ நம்ம குரூப்ல வந்து நிறைய ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, எஜுகேஷனிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க,
அதே மாதிரி வந்து இந்த பாத்தீங்க நிவேதா அப்படின்னா டாக்டர் அங்க போ நிறைய சொல்லிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் வேரியஸ் அங்க இங்கதான் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் காட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கோம் நிறைய பேர் நிவேதால. இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இல்ல கூகுள் மீட் குழந்தை லைஃப்ல வெயிட் கம்மியா இருக்கறான்னு படிப்பு சொல்லிட்டு மட்டும் கொடுக்கணும் அங்கேயே அப்படிங்கிறது இல்ல, போயிட்டீங்க படிப்பு அப்படின்னு. படிப்பு இல்லைன்னா ஓரியன்டா இங்கேயே ஒரு பிசிக்கல் பாத்துக்கலாம்னு ஃபிட்னஸ் சம்பந்தமா, ஒரு ஹெல்த் சம்பந்தமா, ஒரு கேம்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் 1.5 ஒரு கிலோ ஹாஃப் தான் அன் அவர் இருக்குதுங்க. 1.5 கிலோ கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கா அதான். அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்து இந்த கூகுள் மீட் லைவ் வந்து இன்னைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணது. பட் டெஃபினட்டாக வந்து இது வந்து ஆன்கோயிங்கில் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். டெஃபினட்டாக வந்து ஆன்கோயிங்கில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கவுந்தப்பாடியில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டே பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கவுந்தப்பாடியில் கவுந்தப்பாடி தெரியும். ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு நைட்டு ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்கா? அடுத்த நாள் காலையில் மேட்ச்சு. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு படம் பார்த்தோம், விநாயக விஜயம் வளர்மதி தியேட்டரில், கவுந்தப்பாடி வளர்மதி தியேட்டரில் பார்த்தோம். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 44 வருஷம் போயிருச்சு. 1980 தான் வந்து நம்ம வந்து அந்த மேட்சுக்கு போனது. 1980 தான் நம்ம மேட்சுக்கு போனது. 44 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா ஞாபகம் இருக்கு. ஏன் ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு போயிட்டு கையில பேட்டை பிடிச்சோம்னா உலகமே தலைகீழ சுத்துது. ஏன்னா பார்த்தது செகண்ட் ஷோ. சரி, ஓகே. இப்போ எப்படி டாக்டர் நல்லா இருக்காங்களா? பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ ரீசெண்டா வந்து லட்சுமண பாரதியில மீட் பண்ணிருப்பீங்க, வெங்கடாஜலபதி சன் மேரேஜ்ல. நல்லா இருக்காருல்ல லட்சுமண பாரதி? நல்லா இருக்கா? அப்படி இல்ல everybody fine. Everything is going நீங்க good. பாப்பா மேரேஜ் முடிஞ்சிது? முடிஞ்சுதா? உங்க பாப்பா மேரேஜ் முடிஞ்சுது. பேரனுக்கு வந்து 1.5 வயசா, 1.25 வயசு ஆச்சு. தாத்தா ஆயாச்சு. தாத்தா ப்ரமோஷன் ஆயாச்சு. ஓ அதெல்லாம் ப்ரமோஷன் ஆயாச்சு. ஜியான்ஸ் அண்ணா, அண்ணா வாங்க. இவர் எங்க தம்பி எங்க இருக்கு? அப்படி போ. அண்ணா என்ன கேக்குறீங்களா? ராமு தான் கேக்குறாரு. பொள்ளாச்சிலையா? சரி. அண்ணன் பேரு வெங்கடாஜலபதியா? பேரு அண்ணன் பேரு? ஆமா, கரெக்ட். பயங்கர மெமரி உங்களுக்கு. ஆமா, அவர் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்காரு. சேலம் ஸ்டீல் பிளான்ட். ஓகே. டாக்டர் வந்து லட்சுமண் வந்து டாக்டர் எங்க கோத்தகிரியில் இருக்காரு. யூனிவர்சிட்டில இருந்தாரு, WHO யூனிவர்சிட்டில தான் இருந்தாரு. இப்ப நான் இதுல இருக்காரு, ஒரு MNC டெல்லில டாக்டர் இருக்காரு. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. சொல்லுங்க. பிடி நாகராஜ் சார் பத்தி எனக்கு வந்துட்டு அவரு நாங்க முடிக்கிற ஸ்டேஜ்ல இப்பதான் எனக்கு பழக்கம். ஆனா நல்ல ஒரு என்ன என்கரேஜ் பண்ற ஒரு அருமையான ஒரு பிடி மாஸ்டர். சரிங்கண்ணா. நல்ல பழகக்கூடியவர். மற்றபடி வேற ரெகுலர் நாங்க ரொம்ப க்ளோஸா போல நாங்க. நீங்களே ஜூனியர்ஸ், நீங்க உங்களுக்கு டைம் அதிகமா இருந்துச்சு அவர்கிட்ட பழகிறதுக்கு. உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரா அவரு? ஆமா. இல்ல நாங்க அட்டெண்ட் பண்ணதில்லை அதிகமா. ரைட். ஓகே. எங்களுக்கு எடுத்தது இல்ல, உங்களுக்கு தான் அவரு. ஆமா. எங்க பீரியட்ல வந்துட்டாரு. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 1978ல 1978 நான் வந்து ராமு, நீ எந்த வருஷம் ஜாயின் பண்ண ஸ்கூல்ல? அங்க 1978 தான். 78 நான் வந்து 1979ல தான் ஜாயின் பண்ணேன். 1979 78 வந்து ராஜன் நகர் கஸ்தூரிபா நிகேதன்ல பண்ணேன் 6th. 7th வந்து 7th இருந்து 10th வரைக்கும் பவன் சார்ல பண்ணேன். 7th இருந்து 10th வரைக்கும் பவன் சார். அநேகமா நாம ரெண்டு பேரும் நம்மலாம் மீட் பண்ணது இப்போ பிளே கிரவுண்ட்ல தான் மீட் பண்ணிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். பேட்மிண்டன் கிரவுண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். என்ன இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா, நாம படிக்கும்போது லைனல் அண்ணா வந்து நமக்கு சீனியர் அங்க ஸ்கூல்ல.
ரீகால் பண்ணி பாருங்க, ரீகால் பண்ணி பாருங்க. அண்ணா நீங்க வந்து +2 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க வந்து 79ல +2வா நீங்க? 79ல 79ல +2 நீங்க இல்லைங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க 79ல நீங்க +2. 79ல நீங்க +2. ஆமா, 81ல நான் கம்ப்ளீட் பண்றேன். அதான். அப்ப அதாவது உங்களை வந்து ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட்ல பார்த்த ஞாபகம்லாம் இருக்குல்ல எனக்கு. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்த்த ஞாபகம்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாமா, ஆனா அந்த டைம்ல கேப் இருந்திருக்கும். நீ தம்பி நீங்க டியூஷன் வந்ததால பாஸ் ஆயிட்டோம். ஆமா டியூஷன் கனிமா டீச்சர்கிட்ட டியூஷன் படிச்சிருக்கேன் நான். கனிமா டீச்சர்கிட்ட டியூஷன் படிச்சிருக்கேன். அப்போ வந்து மீட் பண்ணுவேன் அவங்கள வீட்டில் பார்த்துருக்கேன். ஜபாக்காவை அங்கே பார்ப்பேன், வீட்டில் பார்ப்பேன். பால் வந்து எனக்கு கிளாஸ்மேட்டு. அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம். அவன் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் அவன் இங்கிலீஷ் மீடியம். அவனையும் வந்து மீட் பண்ணது வந்து பேட்மிண்டன் கிரவுண்டில் தான். அவனும் பேட்மிண்டன் பிளேயர் தான். அவனும் அருமையான பிளேயர், பேட்மிண்டன் பிளேயர். அவரு டைம்ல விளையாண்டுருக்கோம். அதான் நானு ஷாக்கில விளையாண்டுருக்கோம். ஆனா டோர்னமெண்ட் போனதில்லை. அதான் நம்ம ஸ்கூல்ல நடந்த டோர்னமெண்ட்ல அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதான் இப்ப அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இல்ல பசங்களுக்கு இல்ல. அதான் ராமு வந்து ஒரு பிரில்லியண்டான பேட்மிண்டன் பிளேயருங்க. ராமு அருமையான பிளேயர். அவனுக்கு ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து அருமையா இருக்கும். இப்ப கட் அடிக்கும் போது பின்னால ஒரு சுத்து அடிப்பான், பின்னால இப்படி ஒரு சுத்தி அடிப்பான். அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். ஆமா அது வந்து அவருடைய ட்ரைனிங் வந்து ஷார்ட் ட்ரைனிங். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, அதை வந்து எப்படி எக்யூப் பண்றது, அவனை எப்படி பிரில்லியண்டாக மாற்றுறது, பக்காவாக பிளான் பண்ணுவார். பிளான் பண்ணி ஒர்க் அவுட்டும் பண்ணிடுவார். அதான் அவருடைய சாமர்த்தியம். ஒர்க் அவுட்டும் பண்ணிடுவார். இல்லைன்னா பவானி சார் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு கவுந்தப்பாடியில் டிஸ்ட்ரிக்ட் மேட்சை வந்து நம்ம எப்படி வின் பண்ணுறது, அது வந்து கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயம். ஏறக்குறைய வந்து நம்ம கவுந்தப்பாடியில் வந்து 5 ரவுண்டு விளையாண்டுருக்கோம். 5 ரவுண்டு. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சது. வரிசையா போயிட்டே இருக்கு. 8 மணிக்கு ஒரு மேட்ச், 10 மணிக்கு ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கும் போது வந்து நம்மளால நம்பவே முடியறது இல்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறத நம்பவே முடியறது இல்ல. நம்ம ஹெட் மாஸ்டர் கூடவே தான் இருந்தாரு. தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. இந்த கொஞ்சம் காசு எல்லாம் வெளிய நிக்குதா? ஹலோ ஜான்சன் வாங்க. வந்துச்சுனா நீங்க ஜான்சன் வெல்கம். எதுக்கு நீங்க அது நேர் பின்னாடி சேட்டு வீட்டுக்கு நேர் பேக் சைடு. ஜான்சன் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ஜான்சன். அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு ரவுண்டு ஜெயிக்கும் போது நம்மளால நம்ப முடியல. ஆனா வந்து நமக்கு 2 தூண் மாதிரி, ஒரு பக்கம் பிடி நாகராஜ் சார், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தர்மசகாயம் சார், ஹெட் மாஸ்டர். ஹெட்மாஸ்டரே வந்து லீட் பண்ண ஒரு மேட்ச் நம்ம மேட்ச். அவர் வந்து கடைசி ஃபைனல் வந்து முடிகிற வரைக்குமே வந்து நம்ம பக்கத்துல இருந்தார் ஹெட் மாஸ்டர் தர்மசகாயம் சார். காலையில 6 மணிக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து என்ட்ரி ஆனவர், ஈவினிங் வந்து 5 o'clock அந்த ஃபைனல் மேட்ச் முடிச்சு நம்ம கப்பு வாங்குற வரைக்கும் வந்து நம்ம பக்கத்துலயே தான் இருந்தார். அது வந்து அவர் நேருக்கு நேர் பார்த்தது, அவர் நேருக்கு நேர் பார்த்த மேட்ச். ஆமாமா நம்மளுடைய டோட்டல் எஃபர்ட் வந்து அங்க கிரவுண்ட்ல பார்த்ததுனாலதான் அந்த கிரெடிட் எல்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பவானி சார் வந்த உடனே கம்ப்ளீட்டா வந்து அடுத்த நாள் பிரேயர்ல வந்து நம்மளை வந்து கௌரவப்படுத்திட்டு பவானி சார் ஃபுல்லா வந்து நம்மளை வந்து ரவுண்ட் வர வச்சது டோட்டலா. அது வந்து பயங்கரமான ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட், ஃபேண்டாஸ்டிக்கான மூமெண்ட். என்னன்னா அப்ப இப்ப இருக்கிற மாதிரி கவரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்திருந்தா டெஃபினட்டா வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெமரி ரீகால் பண்றதுக்கு சௌரியமா இருந்தது. எப்ப வேணாலும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா ஆனா எப்ப போனாலும் வாங்கிக்கலாம். ஆமாமா இல்ல இருந்தாலும் சில மெமரிஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு. நான் சொல்லுவேன் ஏங்க இந்த நோட் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப எல்லாம் முதல்ல கணக்கு பாக்குறது இல்லைங்க. சரிடா ஆடியோ ஆன் பண்ணிட்டு மறந்துட்டாங்க போல இருக்கு.
அவங்க பேசுறதெல்லாம் வந்து நம்ம கேட்டே இருக்கு. ஷர்மிளா லைன்ல இருக்கீங்களா? அதைத்தான் சொல்லுவாங்க இவங்க. ஆனா அவர்கிட்ட எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் மீட் பண்ண முடியாதா அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க இவங்க. நானும் ஒண்ணும் நினைக்கல. என்னன்னு நம்ம கையில இல்லைன்னா தானுங்க இந்த மண்டை குழப்பம். அவங்க தான் பண்ணணும், நம்ம பண்ண முடியாது. சரி, ஓகே, பேசுங்க. ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் வந்து 2 கான்வர்சேஷன் நடக்குதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். எனக்கே தெரியுமே. காரு பைக்கு அப்புறம் வந்து ராமா இப்ப அடுத்த ஃபாரின் ப்ரோக்ராம் எப்ப? நம்ம கையில இத்தனை நாள் இருந்துச்சுன்னு தெரியாது. ஃபாரின் ப்ரோக்ராம் எப்ப அடுத்தது? இது முடிச்சது ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 11 12 கண்ட்ரிஸ் போயிட்டு வந்தாச்சு. எல்லா சவுத் கொரியா. நீங்க போன கண்ட்ரில உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கண்ட்ரி எது? சவுத் கொரியா. சவுத் கொரியா. சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. ஓகே. எல்லாமே வந்து பிசினஸ் விஷயமா தான் போயிருந்தீங்களா? ஆமா. டூர் மாதிரி எதுவும் போனதில்லை? டூர் மாதிரி எதுவும் போகல? எப்படி போன 1 month மினிமம். ஓகே. ஆனா வந்து சம்டைம் ட்ரைனிங், சம்டைம் வந்து கஸ்டமர்ஸ் கூட்டி போறது. அந்த மாதிரி டிராவல். என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? இப்ப நம்ம இந்தியாவுக்கும் வந்து ஃபாரின் நீங்க போன கண்ட்ரீஸ்க்கும் வந்து எதுல வந்து டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இல்ல, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். ஓகே. டிசிப்ளின் லைக் சுவிட்சர்லாந்து இதெல்லாம் ரொம்ப டிசிப்ளின் பீப்புள்டு. நம்ம இதுல கிரௌடட்னால டிசிப்ளின் போயிடுது, அவ்வளவுதான் மேட்டர். வேற நம்மளும் கிரௌட் கம்மியா இருந்தா டிசிப்ளின். ஓகே. டிசிப்ளின், அவங்க நீட்னஸ், நிறைய விஷயங்கள் அது நம்ம இப்ப ஓரளவுக்கு இந்தியா அந்த ரூட்ல டிராவல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இருக்கு, பட் இருந்தாலும் ஸ்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப வெரி புவர்ல இருக்கு. இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால இருந்த இந்தியாவுக்கும் இப்ப இருக்கிற இந்தியாவுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா? ஆமா, நல்லாவே இருக்கு டிஃபரன்ஸ். இப்ப ஒண்ணு இல்ல, பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து ஜான்சன் வாண்ட் டு டாக். ஓகே. ஹலோ. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான்சன்ல இருக்காரு, லைன்ல தான் இருக்காரு. அவர் வந்து அநேகமா நமக்கு ஜூனியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. இல்ல, கூகுள் மீட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுங்கறத நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். நிறைய மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணி நாங்க ரெகுலரா பண்றது. அதான் கோவிட் டைம்ல தான் எல்லாம் பழகிட்டோம். ஆமா. அது ரெகுலர் ஹாபிட். அதான் இந்த கிளாஸஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டைல் லைன்ல இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் ஓரியன்டட் கிளாஸஸ் எல்லாம் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுல வந்து கொஞ்சம் நான் ட்ரெயின் அப் ஆனேன். அந்த கூகுள் மீட்ல வந்து எப்படி லைவ் கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆனேன். இப்ப அந்த ஜூலை 4th 5th 6th ப்ரோக்ராம் இப்ப அரேஞ்ச் பண்ணிருக்கல ராமு. ஆமா, அது சம்பந்தமா கொஞ்சம் 2 வார்த்தை பேசலாமா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து May 24th வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுனால வந்து அது வந்து போஸ்ட்போன் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து அது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அது இல்லைன்னா லாஸ்ட் இயரே நான் வந்து நம்ம மீட் பண்ணியிருப்போம். இப்ப ஜூலை 6th தான் ஆக்சுவலா வந்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 6th அப்படிங்கிறது வந்து சண்டே வர்றதுனால அந்த ஒரே நாள் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமும் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அதை வந்து 3 டேவை வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல வந்துட்டு 3 ஸ்கூல் வந்து என்ட்ரி ஆகுது. 3 ஸ்கூல் மீன்ஸ் 3மே வந்து பவானி சார் இருக்கிற ஸ்கூல் தான். ஒரு ஸ்கூல் வந்து பவானி சார் மாடல் ஸ்கூலு, ஐ மீன் வந்துட்டு பவானி சார் அரசு தொடக்கப்பள்ளி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பவானி சார் அரசு உயர்நிலைப்பள்ளி. ஏற்கனவே வந்து ஹை ஸ்கூலா இருந்தது இல்லையா? ஒரு 15 இயர்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூலா இருந்திருக்கு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல், இப்போ நம்ம ஸ்கூல், இப்போ ரன்னிங் ஆயிட்டு இருக்கிற ஸ்கூல். ஒரு 3 ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து
மூணு ஸ்கூல் வந்து கம்பைன் ஆகிறதுனால அதை வந்து 3 நாளாக வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 நாள் ப்ரோக்ராமே வந்துட்டு 3 ப்ரோக்ராமாக வந்து டிவைட் பண்ணியிருக்கு. 3 ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டைம் டேபிள் விசிட்டர்ஸ் உட்பட வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ அதுக்குண்டான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. எல்லா வேலையுமே நடந்துட்டு இருக்கு. இனி வந்து டே பை டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஜென்ரலான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு எப்போ சௌகரியப்படுதோ அந்த ப்ரோக்ராமில் அவங்க கலந்துக்கலாம். அதனால வந்து 3 நாள் ப்ரோக்ராமை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸை வந்து ஹானர் பண்ணுறதுங்கிறது இதில் மெயின் கான்செப்ட் இது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது வந்து மாடல் ஸ்கூலில் படித்தவங்க, ஹை ஸ்கூலில் படித்தவங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவங்களை வந்து ஹானர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் கூட இருக்கீங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கூட இருக்கீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும், அட்வான்ஸாகவே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு இது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரிடே நைட்டு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க, மாடல் ஸ்கூல்லையும் நம்ம ஸ்கூல்லையும் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. செகண்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலுமினி இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. தேர்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் அலுமினியை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நைட் 5 to 8. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது வந்து டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கிட்டோம். அந்த குரூப் டிஸ்கஷனில் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து இது சாத்தியம்தான் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா ப்ரோக்ராமுக்குமே வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டே இப்போ ரெடி ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு முன்னாலே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்தெந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு இப்போ மார்னிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4th வந்து 9 to 12 ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் வந்து யாரெல்லாம் நம்ம ஹானர் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வரக்கூடியவங்க யார் அப்படிங்கிற வரைக்குமே வந்து இப்போ லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். ஏன்னா வந்துட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு 5th year anniversary. ஒரு ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நம்ம வந்து ஒரு 5 year காண்டாக்ட் பண்ணி ஒரு 5th yearல வந்துட்டு ஒரு அனிவர்சரி மாதிரி தான் நம்ம இதை காண்டாக்ட் பண்ணுறோம். இது அப்போ வந்து இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு எஃபர்ட்டாக இருக்கணும், அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நாள் ப்ரோக்ராமை வந்துட்டு 3 நாள் ப்ரோக்ராமாக வந்து கன்வெர்ட் ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வெளியூரில் இருக்காங்க. இப்போ பவானி சார் சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 5% தான் இருக்காங்க. இப்போ 95% வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூரில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே டைம் தேவைப்படுது இல்லையா? இப்போ நீங்களே பொள்ளாச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கிளம்பி வர முடியாது. உங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அகாமடேஷன் அன்பு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குமாங்க பக்கத்துல? எவ்ரிதிங் இஸ் ஓகே. எல்லாமே வந்து பவானி சார் தான். ஓகே, ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதனுடைய பேசிக் வந்து ஒரே ஒரு லைன் தான். அதாவது இந்த சந்திப்புக்கு பிறகு பவானி சார் ஸ்கூல்ல, அதாவது இந்த 3 ஸ்கூல்லையும் வந்து இந்தந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அதாவது இந்த நவீன உலகத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஒரு சந்திப்பிலே எல்லாமே நடந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க 100கணக்கான பேர் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத அப்போ அந்த 3 நாள் ப்ரோக்ராமும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆன பிறகு வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். கண்டினியூஸாக வந்து இது ஃபீடிங் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்கன்னா லைனல்லான இப்போ மும்பையில் இருக்காருன்னா அங்கே வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கார், நல்ல டாப் லெவலில் இருக்கிறாரு. அப்போ அதுக்கு பேஸ் வந்து பவானி சாகர் ஸ்கூல். இவருடைய ஆரம்ப கால கல்விங்கிறது வந்து பவானி சாகர் ஸ்கூலில் மாடல் ஸ்கூலில் படிச்சிருக்காரு, பவானி சாகர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கிறாரு. அந்த ஸ்கூலில் படித்ததுனால இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனில் வந்துட்டு ஒரு டாப் பொசிஷனில் இருக்காரு. கான்செப்ட் இதுதான். இப்போ நம்ம சந்திப்பில்
ஒரு பக்கம் வந்து அது சந்திப்பு, ஒரு பக்கம் வந்துட்டு அலுமினி மீட்டிங், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பினால உருவாகக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். ஆக்சுவலி வந்துட்டு அந்த 3 நாள் ப்ரோக்ராமுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, லைவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் சேனல்ஸில் வந்து அது டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் இப்போ போயிட்டுருக்கு. வெரி குட் வெரி குட். நீங்கள் சிங்கிள் யாரும் இல்லை, சப்போர்ட்டிவ் யார் இருக்காங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்ல. ஓகே. 21 பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த குரூப் பற்றி கூட நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில். அதான் நிக்கா டர்பினா ஸ்போர்ட்ஸ் கிளப், நிக்கா டர்பினா சில்ட்ரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 பேர் இருக்காங்க, 21 பேர். அதில் வந்து மிஸ்டர் மகேந்திரன் தான் அதுக்கு ஹெட்டு. மிஸ்டர் மகேந்திரன் அவர் ஹெட்டு. திருப்பூரில் வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அந்த மாதிரி அந்த 21 பேருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைனில் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய சப்போர்ட்டோடு இது நடந்துட்டு இருக்கு, எல்லாருடைய சப்போர்ட்டோடு நடந்துட்டு. அது போக வந்துட்டு நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய ஆஃப்டர் பொங்கல் வந்து எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் அப்டேட் ஆகும், வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஷர்மிளா நீங்கள் லைனில் இருக்கீங்களா? அநேகமாக வந்துட்டு அவங்க மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? இப்போ பேசவே மாட்டேங்கிறீங்களா? கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, கவனிச்சிட்டு இருக்கீங்களா? வண்டியில போயிட்டு இருக்கீங்களா? சரி சரி, ஓகே 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 ஓகே. இப்போ நீங்க சத்தியில தான் இருக்கீங்க. சத்தியில் இருக்கீங்களா தொட்டம்பாளையமா? நான் தாராபுரம்ண்ணா. ஓ, தாராபுரத்தில் இருக்கீங்களா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க, தாராபுரம். அம்மா எங்க இருக்காங்க? அம்மா தொட்டம்பாளையத்துல தான் இருக்காங்க. ஓ, அம்மா தொட்டம்பாளையத்துல தான் இருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க, அம்மா தொட்டம்பாளையத்துல இருக்காங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஓ, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். சரிங்க, தேங்க்யூ. அப்பா போட்டோஸ் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு வைங்க. சரிங்கண்ணா, சரிங்க, அனுப்புறேங்க. சரிம்மா, ஓகேம்மா, ஓகே ஓகே. சரிங்க ராமு. ஜமேஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜமேஷ் சார், ஜமேஷுடைய பிரதர் வந்து கனி. அவரும் வந்து கனி தெரியும்ல, கனியுடைய பிரதர் தான் ஜமேஷ். நம்ம பவானி சார்ல இந்த டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருந்தாருல்ல, ஒரு பெரியவர் ஜமேஷ். அவர் பேர் என்னம்மா? தம்பி டெய்லருங்க. ஞாபகம் இருக்கா? பவானி சார்ல நம்ம அந்த இவரு ராஜண்ணன் கடை இருக்குல்ல, வசந்தா பீடா ஸ்டால், அதுக்கு பக்கத்து கடை வருது, அதுக்கு பக்கத்து கடை. அங்க வந்து ஜமேஷ் சார் வந்து வருவாரு, டெய்லி ஈவினிங் வருவார். ரெண்டாவது ஜமேஷ் சார் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் வந்து கபடி பிளேயர், சரிங்களா, டென்னிஸ் பிளேயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் பிளேயர். இந்த 3லையுமே வந்து கலக்குவார். அவர் கனியும் அதே மாதிரி தான், அதுலேயும் 3 கலக்குவார். அப்புறம் அலாவுதீன் ஞாபகம் இருக்கா? சீனியர், நம்ம சீனியர். அவர் வந்து பேட்மிண்டன். அலாவுதீன் அவர் வந்து பேட்மிண்டன்ல நல்ல பிளேயர். அலாவுதீன் வந்து டாக்டர் குருசாமி செட்டு. அலாவுதீன், டாக்டர் குருசாமி, ஜெயராமன், இவங்கெல்லாம் ஒரு செட்டு. ஹை ஸ்கூலில் படித்தவங்க. நமக்கு சூப்பர் சீனியர்ஸ் அவங்கெல்லாம். இப்போ லைனல் அண்ணா வந்து நமக்கு சீனியரு, அவங்க வந்து நமக்கு சூப்பர் சீனியர். இப்போ நம்ம குரூப்பினுடைய ஒரு அட்மாஸ்பியரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் நமக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் வந்து நம்ம கூட இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ வனஜா டீச்சர் வந்து நம்ம குரூப்பில் இருக்காங்க. வனஜா டீச்சர் நம்ம குரூப்பில் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழையா இருக்காரு, செந்தமிழையா சண்முகம் சார் இருக்காரு, இலியஸ் கான் சார் இருக்காரு, செல்வராஜ் மாஸ்டர் இருக்காரு. அவர் செல்வராஜ் மாஸ்டர் வந்து நம்ம பீரியடுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்தவர், பவன் சார் ஸ்கூலுக்கு வந்தவர். அப்புறம் துரசாமி சார் இருக்காரு.
இது வந்து டீச்சர்ஸ் லைனப் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவானி சார் ஹை ஸ்கூலில் படித்தவங்க ஒரு டாக்டர் குருசாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயராமண்ண, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பிரேம்குமார், அப்படி ஹை ஸ்கூலில் படித்தவங்க அவங்க ஒரு செட்டு, அவங்க வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் லைனல் அண்ணன், இவங்க குரூப், இவங்க வந்து ஹையர் செகண்டரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஜாயின் பண்ணவங்க. லைனலோட சிஸ்டர் கூட இருக்காங்க நம்ம குரூப்பில், ஜபாக்கா இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது வந்து ஒரு மினியேச்சர் ஸ்கூல்னு எடுத்துக்கலாம். பவானி சார் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜூலை 4th 5th 6th அந்த மீட்டிங்கில் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்கள ஹானர் பண்ணுறோம். அந்த ஹோல் ப்ரோக்ராமும் வந்து பவானி சார்லேயே தான் நடக்குது. ஒரு 30 வருஷம். ஆமாம். இப்போ ஒரு 30 வருஷம் வந்து ஊர் பக்கமே வராதவங்க, 40 வருஷம் வராதவங்க, நீங்கள்லாம் வந்து 44 வருஷம் ஆயிடுச்சு பவானி சார் பக்கமே வந்து, எல்லாரையுமே வந்து பவானி சாருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கெட்டு கதர், இன்னொரு பக்கம் வந்து ஹானர் பண்ணுறது. இன்னும் நம்மளுடைய மெயின் கோல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அதுக்காக தான் இத்தனையும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னால வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா வாய்ஸ் மெசேஜ்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. எப்படி வந்து அது வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காது, அட்மின்ங்கிறதுனால எனக்கு வந்து சேரும் அந்த ஃபீட்பேக் எல்லாம். ராமபாரதி அவர் பார்த்து வந்து ரொம்ப வருஷமாச்சு, கேட்டதா சொல்லுங்க, ரொம்ப நல்லா பேசினாரு. அப்புறம் அந்த இது நீங்க அந்த ஸ்லோகம் எல்லாம் சொன்னீங்கல்ல இன்டர்வியூ முடியிறப்ப, அதையெல்லாம் நோட் பண்ணி வந்து அதை வந்து ஃபுல்லா வந்து எங்களுக்கு பேச சொல்லுங்க, அந்த ஸ்லோகத்தை போட சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அதான் அப்ப என்ன, அந்த ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லா அது பல ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு போய் ரீச் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து ராமபாரதி வந்து என்னோட ஃப்ரெண்டாக மட்டும் தான் நான் பார்க்க முடியும். ஆனா வந்து ராமபாரதியை வந்து முழுசாவே தெரியாதவங்க வந்து அவரை வந்து அவங்க ஸ்டேஜில் இருந்து பார்ப்பாங்க. இவர் நமக்கு சீனியரு, இவர் வந்து உலகம் பூரா சுற்றிட்டு வந்திருக்கிறாரு, எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து தன்னுடைய தாய்நாட்டை மறக்கல, தன்னுடைய கலாச்சாரத்தை மறக்கல,